ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மாலை நேரத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே நாம் எழுப்புதலின் செய்தியை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நாம் ஒரு எதிர்பார்ப்போடு நாம் இந்த நாளிலே நாம் அமர்ந்திருப்போம். ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு எழுப்புதல் வேண்டும், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானோட எழுப்புதல் வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபத்தோட, நாம் ஒரு தாகத்தோட தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பி நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணோம். நாம் எல்லாரும் கண்களை மூடி இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாக, கர்த்தர் இந்த ஆராதனை வேளையை அவர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக நாம் அவரை நோக்கி பார்த்து அர்ப்பணித்து நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் நாங்கள் உம்முடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை நேரத்தில் எங்களோடு கூட இடைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தைகள், ஆண்டவரே, எங்களுடைய தியானங்கள் எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும். பாடுகிற பாடல்கள், ஆராதனை, ஆண்டவரே, வேத தியானம் எல்லாம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்குள்ளே ஒரு அக்கினியை கர்த்தர் போட நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
Praise the Lord. So God has given us an opportunity once again to come before His throne to worship Him. So let's sing the song as we gather in this place. Holy Spirit, come and have your way. As we gather in this place today, Holy Spirit, come and have your way. Lord, have your way. As we lay aside our own desires, cross our hearts with holy fire. Lord, have your way. This is your house, your home. We welcome you, Lord, we welcome you. This is your house, your home. We welcome you today. As we offer up our hearts and lives, let them be a living sacrifice. Lord, have your way. Be glorified in everything we do. Be glorified in everything we say. Lord, have your way. This is your house, your home. We welcome you, Lord, we welcome you. This is your house, your home. We welcome you today. This is your house, your home. We welcome you, Lord, we welcome you. This is your house, your home. We welcome you today. We welcome you today. We welcome you today. Hallelujah. Let's welcome into our home, into our place. Today, God has given opportunity to once again come before to worship Him. Let's sing the song again, like as we offer up our hearts and lives. So let's offer our hearts like a living sacrifice and say, Lord, be glorified in everything. This is your house, your home. We welcome you, Lord, we welcome you. This is your house, your home. We welcome you today. We welcome you. Yes, Lord, we welcome you. Today, let's look to our God because He is our rock. He is a strong foundation. உதவி வரும் கண்மலையை நோக்கி நான் பார்ப்போம். அதோட வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார். காக்கும் தேவன் உறங்க மாட்டார். ஹல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கண்மலை நோக்கி பார்க்கின்றேன்.
படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் நம்மளை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காத்தார். அவர் ஆத்துமாவை காப்பார். So he is a God who has led us so far. Why can we stand up and we can clap our hands, join our heart? Bible says, enter his gates with thanksgiving and courts with praise. Be thankful unto him and bless his name. கர்த்தர் என்னை காக்கின்றார். அந்த அடியை பாடுவோம் மக்கள். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன்.
வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். Hallelujah. Let's look to our God. He is our only help. He is our only hope. So He is with us. He is an Emmanuel. He came to be with us. So every day, every moment, we can be rest assured that He is with us. Any place, whatever situation that we are going through, that He is with us. No doubt in me, no fear in me. That the Satan tries to put all the doubt and fear in us, but still God is saying He is with us. How many of you believe? Can we say hallelujah? Yes, Lord, You are with us. Every day, every moment, God is with me. God is with me. Every place, any situation, God is with me. God is with me. No doubt in me, no fear in me. God is with me. God is with me. No doubt in me, no fear in me. God is with me. God is with me. ஒவ்வொரு நாளும் எந்த நேரத்திலும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றாரே. ஒவ்வொரு நாளும் எந்த நேரத்திலும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றாரே. பயமில்லை இனிமேல், சந்தேகமில்லையே, கர்த்தர் என்னோடு இருக்கின்றாரே. பயமில்லை இனிமேல், சந்தேகமில்லையே, கர்த்தர் என்னோடு இருக்கின்றாரே. பயமில்லை இனிமேல், சந்தேகமில்லையே, கர்த்தர் என்னோடு இருக்கின்றாரே. மறுபடியும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருக்கிற தேவனுக்கு நன்றி சொல்லி ஆண்டவர் நம்ம துதிக்கலாம். பயமில்லை. He is a Lord who has led us. We can trust in Him and He will continue to lead us. Paul writes that God who has saved us, He can guard me till the day that He is coming back. ஒவ்வொரு நாளும் எந்த நேரத்திலும் விசுவாசத்தோடு பாடுவோம். பயமில்லை இனிமேல், சந்தேகமில்லை, கர்த்தர் என்னோடு இருக்கின்றாரு. ஒவ்வொரு நாளும் எந்த நேரத்திலும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றாரே. ஒவ்வொரு நாளும் எந்த நேரத்திலும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றாரே. பயமில்லை இனிமேல், சந்தேகமில்லையே, கர்த்தர் என்னோடு இருக்கின்றாரே. பயமில்லை இனிமேல், சந்தேகமில்லையே, கர்த்தர் என்னோடு இருக்கின்றாரே. பயமில்லை இனிமேல், சந்தேகமில்லையே, கர்த்தர் என்னோடு இருக்கின்றாரே. Hallelujah. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். Hallelujah. He is with us. One thing that Jesus did on the cross is because of His blood we can enter boldly to the throne of grace. Hebreerல சொல்லப்படுது. In the Hebrews it says He entered in the holy of holies with His own blood and made a new and living way, that because of His blood that we can enter into His courts, into His presence. But today let's think about the cross, that the blood that He shed on the cross, it says it washes white as snow. There is salvation through the blood of Jesus. There is healing, there is deliverance through the blood of Jesus. So let's sing the blood, let's lift the name of Jesus. Oh, the blood of Jesus. Oh, the blood of Jesus. Oh, the blood of Jesus. It washes white as snow. Oh, the blood of Jesus. It's nothing but the blood. Oh, the blood of Jesus. Oh, the blood of Jesus. It washes white as snow.
It washes white as snow. Hallelujah. Can we think about the blood that brought us salvation? Bible says that there is salvation through the blood of Jesus. நாம் ரட்சித்த இயேசுவை நாம் நோக்கி பார்க்கலாம். It's so precious. The Bible says விலையேறப்பட்ட ரட்சிப்பை இரத்தத்தினால நம்மளுக்கு மீட்டு கொடுத்திருக்கிறார். Hallelujah. Salvation through the blood of Jesus. Salvation through the blood of Jesus. Salvation through the blood of Jesus. It washes white as snow. Salvation through the blood of Jesus. Salvation through the blood of Jesus. Salvation through the blood of Jesus. It washes white as snow. There's healing in the blood of Jesus. We need healing. There is healing. There's healing in the blood of Jesus. There's healing in the blood of Jesus. It washes white as snow. It washes white as snow. If you need a healing in your body, just plead the blood of Jesus in this place. But because the Bible says by His stripes we are healed. Can we say the words, by His stripes we are healed? Today there's so much going around, but because of the blood of Jesus, கடைசியா பாடுவோமா, there is healing in the blood of Jesus. விசுவாசத்தோடு பாடுவோம். We plead the blood of Jesus. எல்லாரும் சொல்லலாம், வீடுகளில் நம்ம ரத்தம் தெளிக்கலாம். Hallelujah, the blood of Jesus. We plead in our homes, Lord. Hallelujah, in our families, oh Lord Jesus, in all the things that we do. Bible says in the Old Testament, the priest went into the Holy of Holies. He plead the blood. Every utensils in the tabernacle, it became holy. Can we say, Lord, there is healing in the blood? There's healing in the blood of Jesus. There's healing in the blood of Jesus. There's healing in the blood of Jesus. It washes white as snow. It washes white as snow. Hallelujah. Jesus, we worship you, Lord. Hallelujah. We worship you, Father God. We praise you, Lord Jesus. Thank you for the cross. Thank you for the blood that you shed on the cross for us, Lord Jesus. We enter boldly to the throne of grace to obtain mercy and find grace in time of need because of the blood of Jesus Christ. Hallelujah. We have access to the Holy of Holies through the blood of Jesus Christ. Hallelujah. We worship you, Father God. We adore you, Lord Jesus. We worship you, Father. We praise you, Lord Jesus. ஆண்டவரை துதிக்கலாம், ஆண்டவரை ஆராதிக்கலாம். அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தை எண்ணி பார்த்தவரை துதிக்கலாம். ஹalleluya. அவர் ரத்தத்தினால நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரே. அவர் ரத்தத்தினால நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறாரே. By his blood he has given us a deliverance in our body, in our soul and our mind. Hallelujah. We praise you, Lord Jesus. Healing not only in our body, in our soul, in our mind. Hallelujah. We praise you, Lord Jesus. Hallelujah. பழைய ஏற்பாட்டு காலத்துல யாரும் இந்த Holy of Holies குள்ள போக முடியாது. Only the high priest will go. Once in a year he go with the blood in his hand. He cannot go inside the Holy of Holies without the blood of without the blood of a lamb. But we are not saved with the blood of a lamb, but we are saved with the precious blood of the Lamb of God. Hallelujah. உம்மை துதிக்கிறோம் ராஜா, நீர் நல்லவர் அப்பா. Hallelujah. நமக்கு அவர் He has given us a robe of righteousness. Hallelujah. We praise you, Lord Jesus. We adore you, Lord Jesus. ஆண்டவரோட சொல்லலாமா, ஆண்டவரே எங்களை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு செல்லுங்க.
just ask how you ask with our dad. ஆண்டவரே எங்களை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு எங்களை அழைத்து செல்லுங்கப்பா. ஏன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் தேவன் பேசுவார். Hallelujah, we praise you Lord Jesus. இந்த நேரத்தில் நம்ம மற்ற எங்கேயும் கவனிக்காம, maybe we are in home or here, ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்கிறார். நம்ம மத்தியில ஒரு உலாவி கொண்டு இருக்கிறார். Just talk with him. Jesus, hallelujah, we praise you. We need you Lord Jesus. எங்களை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அழைத்து செல்லுங்கப்பா. Bring us Lord, take us to the holy of holies. We want to hear your voice Lord Jesus today. We want to hear your voice. We don't want to go from this place without your word. We praise you Lord Jesus. Our rattathinaala namma we are able to go to the holy of holies only by the blood of Jesus Christ once for all. Hallelujah. Thank you Jesus. Our rattathinaala namakku paadugappu, our rattathinaala nama meetpu, the great salvation. Vedathila sollapadukku, it's a great salvation. Nothing can compare to that salvation in this world. Hallelujah, we praise you Master God. ஆண்டவரே எங்களை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு செல்லுங்க. We need your presence Lord Jesus. More than anything in this world, we need your presence Lord. Fill us, each one of us, with your presence. We are anybody is watching from home or anywhere, Lord Jesus, fill everyone with your presence Lord. Fill this place with your presence. Hallelujah. அவர் நம்மை ஆராதிக்கும் போது அவர் அந்த இடத்துல இறங்கி வருகிறார். Hallelujah. We praise you Lord Jesus. இந்த பாடலை நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடலாமா? ஆண்டவரே எங்களை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் அழைத்து செல்லுங்க. உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால எங்களை கழுவிடுங்க, எங்களை தூய்மை ஆக்கிடுங்க. அன்னைக்கு ஏசாயா பார்க்கிறார், அந்த காட்சியை பார்க்கிறார். சிங்காசனத்துல வீற்றிருக்கிறத பார்த்ததும் ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்று அறிந்து கொள்கிறார். அவரோட பிரசன்னம் வரும்போது நம்மை உணர்த்தும் அது who we are. Hallelujah. We praise you Lord Jesus. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும் உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும் உந்தன் பரிசுத்த ரத்தத்தினாலே என்னை கழுவிடும் உந்தன் பரிசுத்த ரத்தத்தினாலே தூய்மையாக்கிடும் உள்ளே அழைத்து செல்லும் பிரசன்னத்தால் நிரப்பிடும். ஆண்டவரே சொல்லும் உள்ளே அழைத்து செல்லும், உள்ளே அழைத்து செல்லும் உன் பிரசன்னத்தால் நிரப்பிடும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும் உந்தன் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும் உந்தன் பரிசுத்த இரத்தத்தினாலே உள்ளே அழைத்து செல்லும் பிரசன்னத்தால் நிரப்பிடும். உண்மையாக்கிக்கலாம். உள்ளே அழைத்து செல்லும், உள்ளே அழைத்து செல்லும் பிரசன்னத்தால் அழைத்து செல்லும் உள்ளே அழைத்து செல்லும் பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே அழைத்து செல்லும். உண்மையா
ஆண்டவரே, இன்னும் உம்மை நான் அறிய வேண்டும், இன்னும் உம்மகிட்ட நான் சேர வேண்டும். Draw me closer to you, Lord Jesus. ஆண்டவரை நோக்கி சொல்லலாமா? Lord, I want to know you more, Lord Jesus. I want to know you more, Lord Jesus. Draw me closer to you, Lord Jesus. Draw me near to you, Lord Jesus. Hallelujah. உங்க பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லமா, இன்னும் உம்மை அறியணும், இன்னும் உங்க கிட்ட நெருங்கி சேரணும் ராஜா. உமக்கும் எனக்கும் இடையில எதுவும் இருக்கக்கூடாது. Just draw me closer to you, Lord Jesus. Draw me closer to you, Lord Jesus. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் ஒரு முறை சொல்லலாமா? சேரணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். Hallelujah. அந்த பிரசன்னத்துக்காக நன்றி சொல்லுவோமா? Lord, we love you, Lord Jesus. Today we want to lift our voice and worship you. Bible says in the Revelation, உரத்த சத்தமாக அவர்கள் ஆராதித்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். Let's lift our voice and worship God, because let the King of Kings, let him take joy in our worship. Let it be a sweet song in his ears. So we are not singing for anyone else, we're just singing for the one true God, the God of Israel, the God of Abraham, Isaac and Jacob. Can we say, Lord, we love you today? Let's offer our lives, Lord, as a living sacrifice. I love you, Lord, and I lift my voice to worship you, oh my soul, rejoice, take joy, my King, in what you hear. Let it be a sweet, sweet song in your ear. Sing, I love you, Lord. I love you, Lord, and I lift my voice to worship you, oh my soul, rejoice, take joy, my King, in what you hear. Let it be a sweet sound in your ears. Let it be a sweet sound in your ears. Oh, let it be a sweet, sweet sound in your ears.
Thank you, Lord, for helping us to worship you today. So whatever songs that we are singing, more than the song, Lord, we offer our lives, Lord Jesus. We offer our hearts, a living sacrifice to you today. Thank you for accepting our sacrifice. Thank you, Lord. We come back and say we love you, we honor you, we adore you. Thank you for helping us to worship you, Lord. Strengthen us with your word. In Jesus' name, amen. ரெண்டு நாளாகமும் அதிகாரம் 15 வசனங்கள் 1-15 வரை. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசிரியாவின் மேல் இறங்கினதால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா என்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே, கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாயில் அவர் உங்களை விட்டு விடுவார். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடினபோது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்தது. ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது. தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணினார். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். ஆசா இந்த வார்த்தைகளை தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா என்யமீன் தேசம் அனைத்திலும் எப்பிராயிமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலுமிருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து அவன் யூதா என்யமீன் ஜனங்களையும் அவர்களோட கூட எப்பிராயிமிலும் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். ஆசா அரசாண்ட 15ஆம் வருஷம் 3ஆம் மாதத்திலே அவர்கள் எருசலேமிலே கூடி தாங்கள் கொள்ளையிட்டு ஓட்டி கொண்டு வந்தவைகளில் அந்நாளிலே 700 மாடுகளையும் 7000 ஆடுகளையும் கர்த்தருக்கு பலியிட்டு தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும், சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு
சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். ஆமென். இந்த மாலை நேரத்தில் உங்களை மீண்டும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க நம்முடைய வேதாகமத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நாம் சில வாரங்களாக எழுப்புதலின் செய்தியை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். எழுப்புதலின் செய்தி, தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை செய்ய நாம் எல்லாரும் ஆவலோடு நாம் தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கிறோம். முதலாவது நாம் பார்த்தோம், ஆதியாகமத்திலே கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை அவர் செய்ததை, சேத்துவினுடைய வாழ்க்கையில் செய்ததை நாம் வேதத்தில் வாசித்தோம். அதன் பிறகு கர்த்தர் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். அதன் பிறகு அவர் நியாயாதிபதிகளை தெரிந்து கொண்டார். அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய எழுப்புதல், ஒவ்வொரு நியாயாதிபதிகளுடைய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் வந்தது. அதன் பிறகு மக்கள் என்ன பண்ணிடுவாங்க, அந்த நியாயாதிபதிகள் இறந்த உடனே மீண்டும் அவர்கள் பின்னோக்கி போய்விடுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மீண்டும் கர்த்தர் அவர்களை நேசித்ததின் நிமித்தமாக ஒரு பெரிய எழுப்புதலை மீண்டும் கொண்டு வந்தார். அதன் பிறகு மோசேயினுடைய நாட்களில் நடந்த எழுப்புதல், யோசுவாவின் நாட்களில் நடந்த எழுப்புதல், கடந்த வாரத்திலே நாம் தாவீதினுடைய வாழ்க்கையில் நடந்த எழுப்புதலை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு ஆசா ராஜாவினுடைய வாழ்க்கையிலே நடந்த எழுப்புதலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒருவேளை இந்த நாட்களில் நம்ம எல்லாரும் உள்ளத்தில் ஒரு வாஞ்ச வேணும், ஆண்டவரே ஒரு எழுப்புதல் எனக்குள்ளே வரணும். எனக்குள்ளே போடப்படுகிற அக்கினி நம்முடைய குடும்பங்களிலே, நாம் இருக்கிற இடங்களிலே, நாம் போகிற இடங்களிலே அந்த அக்கினி பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து நாம் தேவனை தேடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆசா ராஜாவினுடைய நாட்களிலே நடந்த எழுப்புதலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 8-9. இந்த 2 வசனங்களை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 15:8-9. ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா என்யமின் தேசம் அனைத்திலும் எப்பிராயமின் மலை தேவனாய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். ஆமென். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, அங்கு யூதா 9வது வசனம், யூதா பெஞ்சமின் ஜனங்களையும் அவளோடு கூட எப்ராயிமிலும் மனாசையிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும் அவன் கூட்டினான். ஒருவேளை இந்த வேத வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது சாலமோனுடைய வாழ்க்கைக்கு பிறகு இஸ்ரவேல் தேசத்தில் 2 பெரிய கிங்டமாக பிரிந்தது. ஒன்று யூதாவும் பெஞ்சமீனும் ஒரு கிங்டமாக, ஒரு ராஜ்யமாக அது பிரிந்தது. அதுபோல மற்ற 10 கோத்திரங்களும் இணைந்து அவர்கள் இஸ்ரவேல் ராஜ்யத்தை அவர்கள் பெயரை வைத்து கொண்டார்கள். அப்போ சாலமோனுடைய வாழ்க்கைக்கு பிறகு 2 தேசங்களாக இஸ்ரவேல் தேசம் பிரிந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இந்த வேதம் பகுதி சொல்லுகிறது, ஆசாவின் நாட்களிலே அங்கு பெஞ்சமின் மக்கள், யூதா மக்கள், அதோடு கூட மட்டுமல்லாமல் சிமியோன் கோத்திரத்தார், அதோடு கூட சிமியோனோடு கூட மனோசே, இவர்களுடைய கோத்திரங்கள் எல்லாமே இந்த யூதா கோத்திரத்தோடு கூடிக்கொண்டு அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அவர்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள், ஆசாவோடு கூட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் ஆசாவோடு கூட இருக்கிறதினாலே
அங்கு அந்த யூதாவிலே ஒரு எழுப்புதல் வந்தது. அதோடு கூட மட்டுமல்லாமல் யூதாவிலே வந்த அந்த எழுப்புதலை கேட்ட மக்கள், இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த தேவனை தேடின மக்கள் யூதாவின் எழுப்புதலை அவர்கள் வாஞ்சித்து இங்கு ஆசா ராஜாவோடு கூட அவர்கள் கூடிக்கொண்டதை இந்த வேத பகுதி சொல்லுகிறது. அதோடு கூட மட்டுமல்லாமல் நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசா ராஜா அந்த நாட்களிலே அந்த யூதா கோத்திரத்தின் பருகையில் உள்ள இந்த ஏராளம் ஏத்தியருடைய ராஜ்யத்தையும் அவன் முறியடித்து அதையும் தன்னுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்ததை இந்த வேத பகுதி சொல்லுகிறது. அப்போ இந்த ஏத்தியர் அந்த நாட்களிலே, ஆசாவின் நாட்களிலே ஏத்தியர்கள், அதுபோல இந்த யூதாவினுடைய அருகாமையில் இருந்த இந்த ராஜ்யங்கள் எல்லாமே அவர்கள் அந்த நாட்களில் அவைகள் பெரிய ராஜ்யமாக இருந்து இவர்களை அடிமை கொள்ள அவர்கள் வந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆசா கர்த்தர் அவனோடு கூட இருந்ததினாலே அவன் தேசத்திலே ஒரு எழுப்புதல், யூதா கோத்திரத்தில் எழுப்புதல், அதுபோல இஸ்ரவேல் தேசத்திலும் இந்த எழுப்புதல் போனது. அதோடு கூட மட்டுமல்லாமல் இந்த எழுப்புதலிலே இவர்கள் கர்த்தர் இவளோடு கூட இருந்ததினாலே ஏத்தியருடைய ராஜ்யங்கள் யூதாவிற்கு கீழே வந்தது. அதோடு கூட மட்டுமல்லாமல் அசிரியர்களை கூட இவர்கள் தங்களுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய தீர்மானம். அதுதான் எழுப்புதல். இந்த எழுப்புதலுக்கு கர்த்தர் ஆசா ராஜாவை பயன்படுத்தினார் என்று சொல்லி இந்த 2 நாளாகமம் 14, 15, 16 இந்த 3 அதிகாரங்களிலே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ இந்த மாலை நேரத்திலே நமக்குள்ளே ஒரு எழுப்புதல் வர வேண்டும். நமக்குள்ளே கர்த்தர் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் பின்வாங்கி தேவனை விட்டு பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறார்களோ அப்பொழுது தேவன் தேசங்களிலே அவர் எழுப்புதலை கொண்டு வந்து மக்களை தனக்கு நேராய் கொண்டு வருகிறதை வேதாகமத்திலே நாம் பல இடங்களிலே நாம் தியானிக்கிறோம். அதுபோலதான் இங்கு ஆசாவின் நாட்களிலே அவர்கள் பின்வாங்கி போய்விட்டார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதுக்கு பிறகு சாலமோன் அந்த ராஜ்யத்தை, இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தருடைய கிருபையினாலே அவன் ராஜாவாய் மாறினான். ஆலயத்தை கட்டினான், மகிமையான ஆலயத்தை. தேவனுடைய பிரசன்னம் அந்த ஆலயத்திலே வந்தது. அப்படிப்பட்ட அந்த மகிமையான ஆலயத்தின் கட்டின அந்த சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்காத உறவுகளை அவன் தெரிந்து கொண்டான். பார்வோனுடைய மகளை அவன் திருமணம் பண்ணினான். அதோடு கூட மட்டுமல்லாமல் அதனுடைய அருகிலே இருந்த மற்ற ராஜாக்களுடைய பெண்களையும் அவன் திருமணம் பண்ணினதினாலே அவனுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வீழ்ச்சி வந்ததை வேதத்திலே நான் வாசிக்கிறோம். கர்த்தர் சாலமோனோடு கூட பேசினார். சாலமோனோடு கூட பேசி, நீ இந்த காரியத்தை விட்டுவிடு, நீ விட்டுவிடு, இந்த பின்வாங்கி போகிற இந்த காரியம் உனக்கு தூரமாய் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தர் சாலமோனோடு கூட அவர் எச்சரித்தார். ஆனால் அவன் தன்னுடைய இருதயத்தை அவன் கடினப்படுத்தினான். தேவனுடைய எச்சரிப்பை அவன் நிராகரித்ததினாலே வேதம் சொல்லுகிறது, சாலமோனுடைய ராஜ்யம் 2ஆய் பிரிக்கப்பட்டது. 2ஆய் பிரிக்கப்பட்டு யூதா கோத்திரமாக, இஸ்ரவேல் தேசமாக 10 கோத்திரமாக பிரிக்கப்பட்டதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி அந்த யூதா கோத்திரத்திற்கு சாலமோனுடைய மகனாகிய யெரொபெயாம் அவன் ராஜாவாகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யெரொபெயாமினுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனை எப்பொழுதெல்லாம் சார்ந்திருந்தானோ அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் எழுப்புதலை, விடுதலையை, ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு அவன் தேவனை விட்டு பின்வாங்குகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் 17 வருடங்கள் அவன் ஆட்சி செய்தான். அவனுடைய பிந்தின வாழ்க்கை அவன் விக்கிரக ஆராதனை பண்ணுகிறவனாய் மாறிவிட்டான். அதன் பிறகு அவனுடைய மகன் அபியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அபியா 3 வருஷம் ராஜாவாய் இருந்தான். அவனுடைய முன்னிலை முந்தின சில வருடங்களிலே இஸ்ரவேல் ராஜா அவனுக்கு விரோதமாய் வந்த பொழுது அவன் தேவனை தேடின பொழுது கர்த்தர் அபியாவோடு கூட இருந்து அவனுடைய வாழ்க்கையிலே
ஜெயத்தை கொடுத்தார். ஆனால் அதன் பிறகு அவன் தேவனுக்கு விரோதமாய் விக்கிரகத்தை அவன் வழிபட்டதினாலே அன்றைக்கு தேவனுடைய கோபாக்கினை அன்றைக்கு யூதாவின் மேல் வந்தது. இந்த அபியாவினுடைய மகன்தான் இந்த ஆசா ராஜா. இந்த ஆசா ராஜா இவனை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கொடுத்ததற்கு காரணம் என்ன? இந்த காரணத்தை நீங்களும் நானும் அறிந்து இன்றைக்கு நம் மூலமாக தேவன் ஒரு எழுப்புதலை தர நாம் வாஞ்சிக்கும் போது கர்த்தர் நம்மை எழுப்புதலுக்கு அவர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. வேல்ஸ் தேசத்திலே கர்த்தர் 1904 வருடத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை எவன் ராபர்ட்ஸ் மூலமாய் கர்த்தர் கொடுத்தார். அந்த நாட்களிலே இந்த வேல்ஸ் தேசத்திலே மக்கள் பின்வாங்கி போய்விட்டார்கள். அவர்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்கள். ஆனால் அந்த 1900 அந்த வருடங்களிலே ஆரம்ப நாட்களிலே அவர்கள் தேவனை மறந்து உலகத்தோடு வாழ்ந்து பாவத்திலும் சாபத்திலும் அந்த வேல்ஸ் தேச மக்கள் அன்றைக்கு வாழ்ந்து வந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் இந்த ஈவன் ராபர்ட்ஸை கர்த்தர் எழுப்பினார். ஈவன் ராபர்ட்ஸை எழுப்பி அவர் மூலமாய் வேல்ஸ் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை அவர் கட்டளையிட்டார். 1904 வருடம் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இந்த வேல்ஸ் தேசத்தை நிரப்பினது. வேல்ஸ் தேசத்தை நிரப்பின பொழுது மக்கள் கூட்டம் கூட்டமாய் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், மனம் திரும்பினார்கள். மனம் திரும்பினதின் பயனாக ஹிஸ்டாரியன்ஸ் எழுதுகிறார்கள், அந்த வேல்ஸ் தேசத்திலே உள்ள எல்லா பப்ஸ் பார் எல்லாமே மூடப்பட்டது. அல்லேலூயா. பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு எழுப்புதல். எல்லா பப்ஸ் எல்லாம் மூடிப்பட்டு விட்டது. அங்கு பார் எல்லாமே மூடப்பட்டு விட்டது. அதோடு கூட மட்டுமல்லாமல் சினிமா தியேட்டர் எல்லாமே மூடப்பட்டது. வேசித்தன இடங்கள் எல்லாம் மூடப்பட்டு மக்கள் ஆலயத்தை தேடி ஓடி வர ஆரம்பித்தார்கள். மக்கள் கூட்டம் கூட்டமாய் தேவனை அவர்கள் ஆராதித்தார்கள். ஒரு பெரிய எழுப்புதல் வேல்ஸ் தேசத்திலே வந்தது. மக்கள் தேவனை வாஞ்சியோட தேடினார்கள். ஆலயம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களிலே எல்லா ஆலயங்களும் ஃபுல்லாகிவிடும். ஒவ்வொரு நாளும் ஆலயங்கள் நிரம்பி வழியும். மக்கள் தங்களுடைய வேலைக்கு போவார்கள். போயிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டு நேர ஆலயத்தை அவர்கள் தேடி ஓடுவார்கள். கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தார்கள். ஒரு பெரிய எழுப்புதல். அதனால அந்த நாட்களிலே வேல்ஸ் தேசத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே மூடி விட்டார்கள். அல்லேலூயா. ஏன்னா பிரச்சனையே இல்லை. எல்லாமே கர்த்தருடைய கிருபையினால ஒழுங்கும் சுமூகமாய் நடக்கிறது. வேல்ஸ் தேசத்தில் அந்த நாட்களிலே ஒரு பெரிய மைன், அதுதான் அந்த தேசத்திலே அந்த பட்டணத்தில் இருந்த அவருடைய பிஸ்னஸ் மைன் அந்த பட்டணத்தில் இருந்தது. அந்த நாட்களிலே மைன்ல இருந்து, அந்த கோல் மைன்ல இருந்து அவர்கள் அந்த கோல் இந்த காரியங்களெல்லாம் எடுத்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவதற்கு அவர்கள் அந்த நாட்களிலே குதிரை வண்டிகளை அதுபோல இந்த கழுத எல்லாம் அந்த வண்டிகளை அவர்கள் பயன்படுத்துவார்களாம். இந்த எழுப்புதல் வருவதற்கு முன்பதாக அந்த மக்கள் அங்கு வேலை செய்தவர்கள், அந்த வண்டியை ஓட்டுகிறவர்கள் இந்த குதிரை அல்ல இந்த கழுதையெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், கெட்ட வார்த்தை சொல்லி அடிப்பாங்களாம். கெட்ட வார்த்தை சொல்லி அடித்து அதை என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டு வந்து அந்த மெயின் அந்த கோலை வெளியே கொண்டு வருவார்கள். அப்போ இப்போ எழுப்புதல் வந்த உடனே இந்த கோல் மைன்ல வேலை செய்கிறவர் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதனால இப்போ அவர்களால் என்ன பண்ண முடியல, அந்த கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ண முடியல. அதனால இந்த கழுதைகள் இந்த குதிரைலாம் போகாமல் அப்படி நின்ன உடனே அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்களா, வண்டியிலேருந்து இறங்கி ப்ளீஸ் போங்க. எவ்வளோ பாருங்க, ப்ளீஸ் போங்க. அவங்களால போக முடியாது. இந்த குதிரைக்கே புரியலை இன்னுமே. ஏன்னா அதுக்கு கெட்ட வார்த்தையை கேட்டு தான் என்னது, இந்த வார்த்தை சொன்னால் தான் என்ன பண்ணணும், போகணுன்னு அது நினச்சி அப்படி ட்ரெயின் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ என்னது, இவன் இறங்கி என்ன பண்ணுறான், ப்ளீஸ் போகுது, என்னடா அவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அதை புரியாததுனால அந்த நாட்களில் என்ன பண்ணாங்களாம், எல்லா கழுதைகள் வேலை செய்த கழுதை குதிரை எல்லாம் திருப்பி போயிட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, அதை ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. அல்லேலூயா. எப்படி பாருங்க ஒரு எழுப்புதல்.
எழுப்புதல். வேதம் இந்த வார்த்தையில் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆசாவின் நாட்களிலே தேசம் அமெரிக்கையாயிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் எழுப்புதல். எழுப்புதல் வரும்பொழுது எல்லா இடங்களிலும் சமாதானம், எல்லா இடங்களிலும் சந்தோஷம், ஒரு நித்திய மகிழ்ச்சி, சந்தோஷம். ஒருவரை ஒருவர் நேசித்து, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற உன்னதமான எழுப்புதல். அல்லேலூயா. அது ஆசாவின் நாட்களிலே நடந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, சுற்றிலும் கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுத்தார். சுற்றிலும் இளைப்பாறுதல். அமெரிக்கையாயிருந்தது, அமெரிக்கையாயிருந்தது. தேவ ஆவியானுடைய பிரசன்னம் இந்த யூதாவிலே இருந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆசாவின் நாட்களிலே கர்த்தர் எழுப்புதலை கொடுப்பதற்கு காரணம் என்ன? காரணம் என்ன? இதை நாம் இன்றைக்கு தியானித்து, இன்னைக்கு நீங்களும் நானும் அதே எழுப்புதலை நாமும் வாஞ்சித்து நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய ஜெப ஐக்கியத்தில், நாம் இருக்கிற பட்டணத்தில், நாம் இருக்கிற தேசத்தில் அதே எழுப்புதலை கர்த்தர் நம் மூலமாய் செய்ய அவர் ஆவலுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆசா ராஜாவை பயன்படுத்தின தேவன், ஒரு இவன் ராபர்ட்ஸை பயன்படுத்தின தேவன், இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் பயன்படுத்த அவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வாஞ்சியோட நாம் தேவனை தேடும் பொழுது கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். முதலாவது, இந்த எழுப்புதலுக்கு கர்த்தர் ஆசா ராஜாவினுடைய வாழ்க்கையிலே கண்ட காரியம் 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 4வது வசனம். தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமா ஆசா ராஜா அவன் என்ன பண்ணினானோ, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை அவன் தேடினான். கர்த்தரை அவன் தேடினான். தங்களுடைய பிதாக்களின் தேவனை அவன் தேடினான். ஆசா ராஜாவினுடைய, ஒருவேளை நீங்க வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது ஆசாவுக்கு முன்பதாக, இந்த ஆசாவிற்கு முன்பதாக அபியா, அவனுடைய தகப்பன் பெயர் அபியா. அபியா 3 வருடங்கள் எருசலேமிலே அரசாட்சி செய்தான். அபியாவிற்கு முன்பதாக ஆசாவினுடைய தாத்தாவினுடைய பெயர் ரெகோபயாம். அவன் 17 வருடங்கள் அரசாட்சி செய்தான். அப்ப ஆசா 20 வருஷத்திற்கு முன்பதாக, இந்த 20 வருஷத்திற்கு முன்பதாக யார் அரசாட்சி செய்தது? சாலமோன். சாலமோன் அரசாட்சி செய்தான். அப்ப சாலமோன் அரசாட்சி செய்த சாலமோனுடைய கடைசி நாட்களிலே ஆசா அந்த யூதாவிலே அவன் பிறந்திருக்கலாம், அரண்மனையிலே அவன் வளர்ந்திருப்பான், சிறுவனாக இருந்திருப்பான். அப்படி அவன் சிறுவனாக இருக்கும் பொழுது அவன் தேசத்திலே நடந்த சிவில் வாரெல்லாம் அவன் பார்த்திருப்பான். தன்னுடைய முற்பிதாவாகிய சாலமோனுடைய கிங்டம், அந்த ராஜ்யம் 2ஆய் பிரிக்கப்பட்டதை ஆசா சிறுவனாய் இருக்கும் பொழுது, அரண்மனையில் இருக்கும் பொழுது அவன் பார்த்திருப்பான். பார்த்திருந்த அவனுக்குள்ளே ஒரு பெரிய கலக்கம் வந்திருக்கும். ஐயோ, நாங்கள் இஸ்ரவேல் தேசமாக இருந்தோமே, இன்றைக்கு 10 கோத்திரங்கள் தனியாய் பிரிந்து விட்டதே என்று சொன்ன அந்த பாரம் அவனுக்குள்ளே இருந்திருக்கலாம். அந்த பாரம், இது பிரிவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி அவன் யோசித்திருக்கலாம். தாவீதனுடைய வாழ்க்கை, ஒருவேளை அந்த நாட்களிலே ராஜாக்களை பற்றிய காரியங்களை ராஜாக்களின் புஸ்தகத்திலும் நாளாகமத்திலும் அவர்கள் எழுதி வைப்பார்கள். ஒருவேளை ஆசா தன்னுடைய சிறு வயதிலே அவன் இதையெல்லாம் அவன் பார்த்திருக்கலாம். தன்னுடைய முற்பிதாவாகிய தாவீதின் நாட்களிலே எப்படி இருந்தது இந்த இஸ்ரவேல் தேசம், தாவீதின் நாட்களிலே வந்த ஒரு பெரிய எழுப்புதல், அவனுக்கு பிறகு அவனுடைய மகனாகிய சாலமோனுடைய நாட்களிலும் அந்த எழுப்புதல் நடந்தது. ஆனால் சாலமோனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வீழ்ச்சி வந்ததினாலே எழுப்புதல் கொஞ்சம் கொஞ்சமாய் மடிந்து எழுப்புதல் ஒன்றுமில்லாமல் போய்விட்டதை ஆசா ராஜா நாளாகம புஸ்தகத்திலே அவன் படித்திருக்கலாம். அப்ப தன்னுடைய தாத்தாவாகிய யெரொபெயாமினுடைய வாழ்க்கையை அவன் பார்க்கிறான். யெரொபெயாம் எப்பொழுதெல்லாம் தேவனை தேடினானோ அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே
ஒரு பெரிய வெற்றி. தேசம் சமாதானமாய் இருந்தது. ஆனால் தேவனை அவன் விட்டுவிட்ட பொழுது அங்கு யூதாவிலே இம்மாரல் பிஹேவியர் வந்ததை அவன் பார்த்திருக்கலாம். அதுபோல தன்னுடைய தகப்பனாகிய அபியாவினுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியம், இதையெல்லாம் அவன் பார்த்து பார்த்து இந்த ஆசா தன்னுடைய வாலிப வயதிலே அவன் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கலாம். ஆண்டவரே, நான் இந்த தேசத்திலே யூதாவிலே நான் ராஜாவாய் மாறினேன் என்றால் நான் உம்மை தேடுவேன். அவன் வாழ்ந்த சூழ்நிலை, ஆசா வாழ்ந்த சூழ்நிலை நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆசா ராஜாவினுடைய தாய் யாரா? விக்கிரக ஆராதனை செய்தவள். இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த விக்கிரக ஆராதனை செய்த அவளுடைய தாய், வாசிக்கலாம் 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 16வது வசனம். தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு வேதவசனம் சொல்லுகிறது, ஆசா ராஜாவினுடைய சூழ்நிலை, தன்னுடைய தாய் விக்கிரகத்தை அவள் வழிபட்டு வந்தாள். ஒருவேளை இவள் ஆசா ராஜாவினிடத்தில் சொல்லி இருக்கலாம், இந்த விக்கிரகங்கள் தான் ஆசீர்வதிக்கும் அப்படின்லாம் சொல்லி இருக்கலாம். ஆனால் அவன் சிறுவனா இருக்கும்போதே அவனுக்குள்ளே ஒரு அக்கினி, தன்னுடைய முற்பிதாவாகிய தாவீதினுடைய வாழ்க்கை, முற்பிதாவாகிய சாலமோனுடைய ஆரம்ப நாட்கள், தன்னுடைய முற்பிதாவாகிய யெரொபெயாமினுடைய ஆரம்ப நாட்கள், இதையெல்லாம் அவன் தியானித்து நான் அந்த தேவனை தேடும் பொழுது என்னுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அதனால என்னுடைய தாயாருடைய காரியங்கள் அல்ல, நான் அந்த தேவனை தேடுவேன், என்னுடைய முற்பிதாக்களின் தேவனை நான் தேடுவேன் என்று சொன்ன ஒரு வாஞ்சை அவனுக்குள்ளே வந்ததினால வேதம் சொல்லுகிறது, அவன் தான் ராஜாவான உடனே அவன் தேவனை தேடினான். அதுதான் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய எழுப்புதலுக்கு தேவன் அவனை பயன்படுத்தின காரியமா இருக்கிறது என்று சொல்லி ஆவியானவர் எழுதி இருக்கிறார். 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். தேவனை தேடினால் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், எங்களுக்கு ஜெயம் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும் அப்படி என்று சொல்லி அதை அவன் மனதிலே வைத்து தேடினாலும் வேதம் சொல்லுகிறது, அவன் முழு மனதோட தேடினான், முழு உள்ளத்தோட, முழு ஆத்துமத்தோட, முழு பலத்தோட அவன் தேவனை தேடினான். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை, போராட்டம் வந்தால் என்ன பண்ணுவோம்? நம்ம ஃபாஸ்டிங் இருப்போம். அப்போ தான் வீட்டில் இருக்கிற தூசி படிஞ்ச வேதாகமத்தெல்லாம் என்ன பண்ணுவோம்? தட்டி எடுத்து எங்கே கர்த்தர் சொன்ன ப்ராமிஸ் எங்கே, ஆண்டவரே ஏதாவது என்கிட்ட ஒரு வார்த்தையை பேசணும் பைபிளை எடுத்து திறந்து பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பேசுவோம். ஆனால் ஆசா ராஜா அவன் தேவனை முழு உள்ளத்தோட அவன் தேடினான், முழு உள்ளத்தோட முழு பலத்தோட அவன் தேடினான். எனக்கு இந்த தேவன் வேண்டும், என்னுடைய முற்பிதாவாகிய தாவீது ஆராதித்த இந்த தேவன் வேண்டும், அவருக்குள்ள இருந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும், அவருக்குள்ள இருந்த சந்தோஷம் எனக்குள்ளே வேண்டும், அவருக்குள்ள இருந்த மேலான ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய முற்பிதாக்களுக்கு செய்த, எப்படி இஸ்ரவேலர்களை அழைத்து வந்தாரோ அதையெல்லாம் அவன் தியானித்து அந்த ஆசீர்வாதம், அந்த அன்புள்ள தேவன் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் தன்னுடைய முழு உள்ளத்தோட, முழு ஆத்துமத்தோட, முழு பலத்தோட அவன் தேவனை தேடினான் என்று சொல்லி இந்த வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய எழுப்புதல் வரணும்னா நாம் முதலாவது தேவனை தேட வேண்டும். நாம் தேடணும். அநேக டைம்ல
நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணுவோம், இது பண்ணுவோம், பிள்ளைகளை புஷ் பண்ணுவோம், நீ அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனை தேடின மனுஷனாக இருந்ததினால தான் அவன் அவன் மற்றவர்களையும் தேட வைக்க முடிந்தது. அப்போ இன்றைக்கு எழுப்புதலின் செய்தியை கேட்கிற நாம் தேவனை முழு உள்ளத்தோட, முழு ஆத்துமத்தோட, முழு பலத்தோட தேட நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம் மூலமாய் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஆசா ராஜா தன்னுடைய முற்பிதாக்களை எல்லாம் அவன் தியானித்தானோ, அதுபோல நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும். எப்படி கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வந்தார், எப்படி எழுப்புதல் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நாம் தியானிக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் எழுப்புதலை கொண்டு வருகிறது யார்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் எழுப்புதலை செய்கிறவர், மனுஷன் அல்ல. ஒரு பாத்திரம் தேவனை தேடும் பொழுது கர்த்தர் அதை பயன்படுத்துகிறார். ஆனால் பரிசுத்த தெய்வ ஆவியானவர் தான் எழுப்புதலை அவர் கொண்டு வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறார்? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாக. இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள், இயேசு கிறிஸ்து அடைந்த வேதனைகள், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தெய்வாட்டுக்குட்டி ஆகிய அவருடைய இரத்தமும் அவருடைய சரீரமும் கிழிக்கப்பட்டதினாலே இன்றைக்கு அவர் நமக்காக தேவ சமூகத்தில் நின்று நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறதினாலே அவருடைய வேண்டுதலை நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் தேசங்களிலே அவர் எழுப்புதலை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆசா ராஜா தன்னுடைய முற்பிதாக்களின் தேவனை அவன் அன்போடு தேடினான். அது அன்புள்ள தேவன். தேவன் மோசே எழுதியிருக்கிறாங்க, உண்மையா மெய்யாகவே தேவன் தன்னுடைய ஜனங்களை சிநேகிக்கிறார். அந்த நேசிக்கிற தேவனை அவன் வாஞ்சியோட தேடினதினால கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய எல்லைகளிலெல்லாம் ஒரு சமாதானத்தை கொடுத்தார். அவனுடைய எல்லைகளில் சமாதானத்தை கொடுத்த அந்த சமாதானத்தின் மூலமாக இந்த சமாதானத்தை கேட்ட மக்கள், அந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த மக்களும் இங்கு ஆசா ராஜாவோடு கூட வந்து கூடி தேவனை ஆராதித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் நமக்குடைய குடும்பத்தில் அந்த அக்கினி என்ன பண்ணும்? பற்றி எரியும். உண்மையா நமக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்தது என்றால் நம்மோடு கூட இருக்கிறவர்களையும் அந்த அபிஷேகம் என்ன பண்ணும்? கர்த்தருக்குள்ளே கொண்டு வரும். அதை தான் இந்த வேத பகுதி சொல்லுகிறது. இங்கே இவன் முழு உள்ளத்தோட அவன் தேடினான் என்று சொல்லப்பட்டு 2 நாளாகமம் 15 சொல்லுகிறது, தங்கள் முழு மனதோடு அவர்கள் தேவனை தேடினார்கள். முழு மனது. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் நாம் தேவனை முழு மனதோட வாஞ்சியோட நாம் தேட வேண்டும். தேடணும். பாருங்க, ஒரு கடையில் ஒரு டீல் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி வைத்து கொள்ளுவோம். இப்போ இந்த ஷர்ட்டு இது ஒருவேளை இது எவ்வளோ மதிப்பில்லை, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு $100 இருக்குன்னு சொல்லி வைத்து கொள்ளுவோம். அதை ஒரு $5 போட்டிருக்கிறான். ஏர்லி மார்னிங் கடை 7 மணிக்கு ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? எத்தனை மணி போவோம்? 6:30 போய் என்ன பண்ணுவோம்? ரெடியாக அந்த கடை வாசலில் என்ன பண்ணுவோம்? நீ இப்போ வாஞ்சியாக நாம் போயிருக்கிறோம், எப்படியாவது அதை எத்தனை வாங்கிறணும்னு சொல்லி. அப்போ ஆனால் தேவனை தேடுவதில் மட்டும் என்ன பண்ணது இல்லை, நமக்குள்ள அந்த வாஞ்சை இல்லை. அப்ப நாம் வாஞ்சையோட நாம் தேவனை தேட வேண்டும். சங்கீதக்காரன் சொல்றான், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என்னுடைய ஆத்துமா உம்மை நான் வாஞ்சித்து நான் கதறுகிறேன். அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நமக்குள்ளே வரும் பொழுது நாம் தேவனை முழு மனதோட நாம் தேடுவோம். இன்னைக்கு நீங்களும் நானும் எழுப்புதல் வருவதற்கு தடை யாருன்னா இன்றைக்கு நான் தான் தடை. எனக்குள்ளே நான் தேவன் விரும்புகிற மாதிரி நான் தேடவில்லை. நான் அவர் விரும்புகிற மாதிரி நான் தேடினா, அவர்
வாஞ்சிக்கிற மாதிரி நான் அவரை வாஞ்சித்தால் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை அவர் கட்டளையிடுவார். வேல்ஸ் தேசத்தினுடைய எழுப்புதலை குறித்து நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த ஈவன் ராபர்ட்ஸ் அந்த தேவ மனுஷன் இள வாலிபனாக இருக்கும் பொழுது கர்த்தர் அவர் மூலமா எழுப்புதலை கொண்டு வந்த வயசு எத்தனை வயசான் தெரியுமா? அவருக்கு 23 வயசு. பாருங்க, ஒரு 23 வயது நிரம்பின ஒரு தேவ மனுஷன் மூலமா ஒரு பெரிய எழுப்புதலை வேல்ஸ் தேசத்தில் கர்த்தர் கொண்டு வந்தார். அதோடு கூட உலகம் முழுவதும் அந்த தேசம் பல இடங்களுக்கு சென்றது. அப்ப தேவன் இந்த மனுஷனை பயன்படுத்துவதற்கு முன்பதாக அவனுடைய இள வாலிப வயதுல அவனுக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சை வந்தது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நாம் பெறணும், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நாம் பெறணும் என்று சொல்லி எப்பெல்லாம் அந்த நாட்களிலே ஆலயத்தில் ஆராதனை நடக்குமோ அந்த ஆராதனைகள் எல்லாம் ஒரு ஆராதனை கூட என்ன பண்றது இல்லை, அவர் விடுறதை தவறாமல் கலந்து கொள்ளுவார். அப்ப கேட்பாங்களாம், ஈவன் ராபர்ட்ஸ், ஏன் இந்த ஆராதனைக்கு நீ வர? சில வாலிபன் பாருங்க, இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த இள வாலிபனை குறித்து கேட்பாங்களா? அப்ப சொல்லுவாரா, ஒருவேளை பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இந்த ஆராதனையில வந்துட்டா நான் என்ன பண்ணிடுவேன், அந்த அபிஷேகத்தை நான் விட்டுருவேன்னு, அந்த அபிஷேகத்தை நான் விட்டுருவேன். அதனால கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு வேணும், இந்த வேல்ஸ் தேசத்தை நான் கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி அந்த இளவாலிபன் அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்ததினால தான் இன்றைக்கு தேவன் அவனை பயன்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு கடந்த சில வாரங்களாக நாம் எழுப்புதலை குறித்து நாம் தியானிக்கிறோம். என்னைக்காவது நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில், ஆண்டவரே எனக்குள்ள ஒரு எழுப்புதலை போடுன்னு ஜெபம் பண்ணீங்களா? நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், கேட்போம், உற்சாகமாக கேட்போம், அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மெசேஜ் பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். அதை ரூமை கடந்து போன உடனே என்ன பண்ணிடும், நமக்கு எழுப்புதலை பற்றியே ஞாபகம் வராது. அடுத்த வாரம் சொல்லும்போது தான் ஓ ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன வரும், நமக்குள்ள ஒரு ஞாபகம் வரும். அப்போ நமக்குள்ள ஒரு வாஞ்சை வேணும், நமக்குள்ள ஒரு வாஞ்சை வேணும். ஆனால்தான் நான் உங்களுக்கு வாஞ்சையை கொடுப்பதற்கு தான் காலையிலே என்ன பண்ணுறேன், இந்த போர்ஷனெல்லாம் வாசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. எத்தனை பேர் நீங்கள் வாசித்தீங்களோ எனக்கு தெரியலை. நிறைய பேருக்கு இங்கே வந்து தான் என்ன பண்ணிருப்பாங்க, எனக்கு என்ன டாபிக்னே பார்த்துருப்பாங்க. வாட்ஸ்அப்பே நிறைய பேர் பார்க்குறதில்ல மெசேஜே. அப்போ வாஞ்சை நமக்குள்ளே இருக்குது. அப்போ நமக்குள்ளே என்ன வாஞ்சை? ஆனால் நமக்குள்ளே மட்டும் என்ன நம்ம ஜெபம் பண்ணுறது மட்டும் என்ன பண்ணுவோம், ஆண்டவரே என்ன பயன்படுத்துங்க, என் பிள்ளையை பயன்படுத்துங்க, என் குடும்பத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்கு தெரியும், கர்த்தர் என்ன சொல்லுவார், நீயே உனக்கே வாஞ்சை இல்லையே, உனக்கே வாஞ்சை இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்பார். ஆனால் இந்த தேவ மனுஷனுக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது. அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் இனி வருகிற நாட்களில் இன்றிலிருந்தாவது ஒரு எழுப்புதல் எனக்குள்ள வரணும், ஒரு எழுப்புதலின் அக்கினி எனக்குள்ள போடப்படணும் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்கும் போது வாஞ்சையை அவர் நிறைவேற்றுகிறார், வாஞ்சையை நிறைவேற்றுகிறார். மானானது வாஞ்சிக்கும் போது அந்த மானுக்கு என்ன கிடைக்கிறது, நீரோடையை கர்த்தர் காட்டுகிறார். கர்த்தர் நமக்குள்ள வாஞ்சை இருக்கும்போது கர்த்தர் அந்த ஆத்துமாவை அவர் நிரப்புகிறவராக இருக்கிறார். இந்த நாட்களில் உங்களுடைய ஜெபமும் என்னுடைய ஜெபமும், ஆண்டவரே ஒரு எழுப்புதல் வரணும், எழுப்புதல் வரணும். இன்னைக்கு திருச்சபைகளுக்குள்ளே நாம் பார்க்கும்போது அங்கு விக்கிரக ஆராதனைகள் நடக்கிறது. இன்னைக்கு திருச்சபைக்குள்ளே பார்க்கும் பொழுது அங்கு தேவனுக்கு புறம்பான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் இருக்கிற தேசங்கள், இன்னைக்கு ஊழியங்கள் அப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆசா அவன் வேற யாரையும் அவன் குறை சொல்லல, அவன் தேவனை நாம் தேடினான். இந்த தேசம் பாழாய் கொண்டிருக்கிறதே, யூதா பாழாய் கொண்டிருக்கிறதே, யூதாவிலே சமாதானம் வரணும், யூதாவிலே எழுப்புதல் வரணும்னா நான் தேவனை தேடட்டும் என்று சொல்லி அவன் வாஞ்சியோடு அவன் தேடினதினால தேவன் ஆசாவை பயன்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எவன் ராபர்ட்ஸ் அவர் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவாராம், ஆண்டவரே என்னை வளையும், என்னை வளையும், லார்ட் பெண்ட் மீ, லார்ட்
bend me Lord. என்னை வளையும் ஆண்டவரே. நான் அவங்கள பார்க்கல, எனக்குள்ள குறை இருக்கிறது, எனக்குள்ள குறை இருக்கிறது ஆண்டவரே. அதனால bend me Lord, என்னை வளையும் ஆண்டவரே என்று சொல்லி தேவனை தேடின அந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இறங்கினதினால ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பெரிய எழுப்புதல். அந்த நாட்களில் வேல்ஸ் தேசம் இங்கிலாந்து தேசத்தினுடைய அருகில் இருக்கிறது. இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பெரிய அறிவிப்பு சொல்லியிருந்தாங்களாம், வேல்ஸ் தேசத்துக்கு போனால் யாரும் பார்த்து தான் போகணும். ஏனென்றால் அந்த தேசத்துக்கு போகிற மக்களெல்லாம் என்ன பண்ணிடுறாங்களாம், மனம் திரும்பி விடுகிறார்கள். அதனால் இதை நீங்கள் மனதில் கொண்டு நீங்கள் ஜாக்கிரதையாக போங்க, போகணுன்னா போங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கவர்மெண்ட் எச்சரித்திருக்கிறது. அதோடு கூட மட்டுமல்லாமல் அந்த நாட்களில் 1904 ஆண்டு அந்த வேல்ஸ் தேசத்தில், ஒருவேளை அமெரிக்காவில் ஃபுட்பால் இன்றைக்கு இந்த மேட்ச் என்ன சொல்கிறாங்க, ஏதோ ஒரு மேட்ச் ஒன்று இது பண்ணுறாங்களே அமெரிக்கன் ஃபுட்பால், சூப்பர் பவுல். அது மாதிரி வேல்ஸ் தேசத்தில் சாக்கர் பெருசாக அவர்கள் கொண்டாடுவார்களாம். ஆனால் அந்த கேலண்டரில் அவங்க எழுதியிருக்கிறாங்களாம் 1904 no ball, no football, revival won it. Hallelujah, hallelujah. அப்போ ஒரே ஒரு தேவ மனுஷன் தேவனை தேடினதினால் ஆசா தேவனை தேடினதினால் ஒரு பெரிய எழுப்புதல் அன்றைக்கு யூதாவில் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, ஆசாமினுடைய நாட்களில் எழுப்புதல் வருவதற்கு காரணம் 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 2வது வசனம். மீண்டும் அதே வசனத்தை வாசிக்கலாம். ஆசா தன் தேவனாய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அவன் தேவனை தேடினான். இரண்டாவது, அவன் நன்மையும் செவ்வையுமானதை செய்தான். நன்மையும் செவ்வையுமானதை அவன் செய்தான் என்று சொல்லி வேதத்தில் ஆவியானவர் எழுதியிருக்கிறார். நன்மை, தேவனுக்கு பிரியமான காரியத்தை அவன் செய்தான். மக்களுடைய நன்மைக்காக அவன் செய்தான். மக்களுடைய நன்மையை அவன் கருதி அவன் அந்த காரியங்களை அவன் செய்தான். மக்களுடைய நன்மையை அவன் தேடினான். மக்களுடைய நன்மையிலே அவன் மிக வாஞ்சித்தான். மக்கள் நன்மையை பெறணும், மக்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொல்லி அவன் மக்களுடைய நன்மையை அவன் தேடினான். மக்களுடைய நன்மையை அவன் தேடி நீதி நியாயத்தை அவன் செய்தான். நீதி நியாயத்தை அவன் செய்ததினால தான் அது தேவனுக்கு முன்பதாக நன்மையும் செவ்வையுமா இருந்தது. ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய சிங்காசனம், வேதம் சொல்லுகிறது, அவருடைய சிங்காசனம் எப்படி இருக்கிறது? நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனம். நீதியும் நியாயமும், righteousness and the justice is his foundation of this throne. அப்ப இந்த ராஜா அவன் தேவனுக்கு பிரியமாக அவன் நன்மையானதை, மக்களுக்கு நன்மையானதை, தன்னுடைய தேச மக்கள்
தேவனை தேடும் போது, கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட நாம் ஐக்கியம் வைத்திருக்கும் போது, நேரம் வரும்போது நமக்கு நமக்கு முன்ன பின்ன தெரியாதவனை கொண்டு கூட கர்த்தர் என்ன பண்ணுவார்? அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்துல வாஸ்து பாத்தீங்கன்னா, அங்கு அங்கு ஆசாவினுடைய வாழ்க்கையில கர்த்தரே அவனோடு கூட இறங்கி யுத்தம் பண்ணினார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப நாம் கர்த்தரை தேடி கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட நாம் ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்களை அவர் பரிபூரணமாய் பொறுப்பேற்றுக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த அறிவு இன்னைக்கு நமக்கு வரும் பொழுதுதான் எழுப்புதல் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். மூன்றாவது, அவன் தேவனுடைய பார்வைக்கு நன்மையான காரியத்தை செய்தது. வேதம் சொல்கிறது, அவன் கர்த்தருடைய பலிபீடங்களை அவன் புதுப்பித்தான் என்று சொல்லப்படும். 2 நாளாகமம் 15:8 வாசித்து பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன்கொண்டு அருவருப்புகளை யூதா என்யமின் தேசம் அனைத்திலும் எப்பிராயிமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலிருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து, கர்த்தருடைய பலிபீடத்தை என்ன பண்ணா? புதுப்பித்தான். அப்ப இன்றைக்கு பலிபீடங்கள் புதுப்பிக்கப்படணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய உறவுகள் புதுப்பிக்கப்பட வேண்டும். அன்னைக்கு கர்த்தருடைய பலிபீடத்தை அந்த அவனுக்கு முன்பதாக இருந்த அவனுடைய தகப்பனார் அபியா ராஜா, அவனுடைய முற்பிதாவாகிய ரோபயாம், சாலோமோன் இவர்கள் கட்டினதோட என்ன பண்ணிட்டாங்க? விட்டுட்டாங்க. புதுப்பிக்கப்படல. ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, ஆசா ராஜாவான உடனே அவன் கர்த்தருடைய பலிபீடங்களை புதுப்பித்தான். அப்ப இன்றைக்கு நாம் தேவனோடு கூட உள்ள உறவுகள் அதை நாம் புதுப்பிக்க வேண்டும். அதோடு கூட மட்டுமல்லாமல் இன்றைக்கு நம்முடைய உறவுகள், நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய கணவன் மனைவி பிள்ளைகள், நம் பழகுகிற இடங்களிலே உள்ள உறவுகளை நாம் என்ன பண்ணணும்? சரி செய்து கொள்ள வேண்டும். பலிபீடங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும். அப்பதான் தேவன் நம்மை எழுப்புதலுக்கு பயன்படுத்த முடியும். நான்காவது, இந்த ஆசா ராஜா தேவனுக்கு முன்பதாக அவன் செய்த நன்மையான காரியம் என்னன்னா, அவன் நியாய பிரமாணத்தின்படி 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 4வது வசனம். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலுமிருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த 4வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, அவன் தேவனுக்கு நன்மையான காரியம் நாம் பார்த்தோம். முதலாவது என்ன பண்ணா? தேவனுக்கு முன்பதாக நன்மையும் செம்மையுமான காரியம் என்ன பண்ணா? முதலாவது அவன் நீதி நியாயம் செய்தான். 2வது அவன் விக்கிரக ஆராதனைகள் எல்லாம், விக்கிரகத்தை எல்லாம் அவன் அழித்து போட்டான். 3வது அவன் என்ன பண்ணா? அவன் பலிபீடங்களை புதுப்பித்தான். 4வது அவன் என்ன பண்ணான்? தன்னுடைய தேச மக்களுக்கு கர்த்தரை அறிவிக்கக்கூடிய மக்களை அவன் அனுப்பினான். அப்ப சுவிசேஷ ஊழியத்தை ஆசா ராஜா எப்பவே செய்திருக்கிறாரு? தன்னுடைய ராஜ்ய பாரத்திலே அவர் செய்திருக்கிறார். ஆசாரியர்களை அவன் எழுப்பி, ஆசாரியர்களை தேசத்தின் பல இடங்களுக்கு அவன் அழைத்து சென்று அவன் என்ன பண்ணான்? சுவிசேஷ ஊழியத்தை அவர்கள் மூலமாய் செய்தான். சுவிசேஷ ஊழியம்தான் இன்றைக்கு தேவனுக்கு முன்பதாக நன்மையான காரியம். இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜானங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். ஆசா ராஜா அவன் தன்னுடைய தேச மக்கள் எங்கும், தேசத்துக்குள்ள எங்கும் மக்கள் எழும்பி என்ன பண்ணினான்? அங்கு
மக்கள் நியாய பிரமாணத்தின் படியும் கற்பனைகளின் படியும் செய்ய யூதாவுக்கு என்ன பண்ணினான்? கற்பித்தான். தான் பிராக்டிஸ் பண்றத மட்டுமல்ல, தன்னுடைய மக்களும் அதை அறிந்து புரிந்து ஏற்று அதன்படி நடக்க அவன் ஊக்குவித்தான் என்று சொல்லி இந்த வேத பகுதி சொல்லுது. இவைகள் எல்லாமே தேவனுக்கு முன்பதாக நன்மையானதாய் காணப்படுகிறதை இந்த வேத பகுதி சொல்லுது. அப்ப ரெண்டாவது நாம் பார்த்தோம், ஆசா ராஜா என்ன பண்ணினான்? தேவனுக்கு முன்பதாக நன்மையும் செம்மையுமானதை அவன் செய்தான். முதலாவது பார்த்தோம், அவன் தேவனை தேடினான். இரண்டாவது, அவன் தேவனுக்கு முன்பதாக நன்மையும் செம்மையுமானதை அவன் செய்தான். மூன்றாவது, அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். வாசிக்கலாம் 2 நாளாகமம் 14:11. ஆசா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, உள்ளவனாகிலும் பலன் அற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். ஆமென். இந்த வேத பகுதியை நீங்க எல்லாரும் பாருங்க, திருப்பி எடுத்துக்கொள்ளுங்கள். இது ஆசா ராஜா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு தேவ மனுஷன். இந்த வேத பகுதி அவனுடைய ஜெபம் ஒரே வசனத்துல இருந்தாலும் அது ஆவியிலே அவன் ஜெபித்த ஜெபமா இருக்கிறது. நீங்க அந்த வேத பகுதியை எடுத்துங்க. அவங்க எத்தனை காரியங்களே அவர் சொல்றார். முதலாவது அவங்க சொல்றாங்க, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கினான். அவன் ஆபத்து அவனுக்கு விரோதமாய், ஒருவேளை ஆசா ராஜாவினுடைய நாட்களிலே இந்த போர்ல, அந்த போர்ல கிட்டத்தட்ட 5 லட்சம் வீரர்கள் தான் ஆசாவுக்கு இருக்கிறாங்க. ஆனால் அவனை எதிர்கொண்டு வருகிற ராஜாவுக்கு எத்தனை ஆர்மி இருக்கிறாங்க? 10 லட்சம் போர் வீரர்கள் இருக்கிறாங்க. 10 லட்சம் போர் வீரர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த போர் வீரர்களை இவன் எதிர்க்கிறான். அப்ப இப்படி இருக்கும்போது ஆசாவுக்கு என்ன வந்திருக்கும்? நம்ம என்ன பண்ணுவோம்? அவனுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? 10 லட்சம். நமக்கு எத்தனை பேர்? 5 லட்சம். அதனால நம்ம என்ன பண்ணிடுவோம்? நம்ம தோத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட அவன் என்ன பண்ணினா, ஆபத்து நேரத்தில் அவன் தேவனை நோக்கி பார்த்தான். தேவனை நோக்கி பார்த்தான். அநேக டைம்ல நாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது நம்ம என்ன பண்றது இல்லை? தேவனை நோக்கி பார்க்கிறது இல்லை. நான் ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா? உங்களுக்கும் உங்களுடைய ஸ்பௌஸுக்கும் ஒரு வாக்குவாதம் வருகிறது என்று சொல்லி வைத்துக் கொள்ளுவோம். இது என்ன சூழ்நிலை? ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை. சரியா? அப்ப இப்ப ஆபத்தான சூழ்நிலை, உங்களுக்கு ஆரோக்கியம் வருது, உங்களுடைய ஸ்பௌஸுக்கு ஆரோக்கியம் வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு ஆவிக்குரிய நான் ஆவிக்குரியவன் என்னுடைய ஸ்பௌஸோட என்று சொல்லி நினைக்கிறவர்கள் என்ன பண்ணணும்? இந்த வேதத்தை, இந்த வார்த்தையை உங்களுடைய லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணினீங்கன்னா என்ன பண்ணணும்? அவங்க உங்களுக்கு விரோதமா வரும்போது நீங்க என்ன பண்ணணும்? முழங்கார் படிக்கிட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, இந்த ஆளை அடிச்சிருங்கன்னு சொல்லிடாதீங்க. என்ன பண்ணுங்க? ஆண்டவரே, என்ன மன்னிங்க, எனக்கு உதவி செய்யுங்க. தட் இஸ் த பிரேயர். தட் இஸ் த ஸ்பிரிட் ஃபில்ட் மேன். அவன் தான் ஆவிக்குரிய மனுஷன். இன்னைக்கு அநேக நேரத்துல அந்நிய பாஷை பேசுறது தான் இன்றைக்கு ஆவிக்குரிய நிலை என்று சொல்லி நாம் தவறாய் நினைத்துக் கொள்ளுகிறோம். இல்ல, இங்க ஆசா ராஜா அவன் போருக்கு போயிருக்கிறான். அவனுக்கு எதிரி 10 லட்சம் வீரரோட வருகிறான். இவன் 5 லட்சம் வீரரோட தான் சந்திக்க போகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலை இல்ல, தன்னுடைய வீரர்களை பார்த்து சொல்லி இருக்கணும், நம்ம விட்டுறாதீங்க, அடிக்கணும் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அவன் அதை சொல்லல. அவன் தேவனை நோக்கி பார்க்கிறான்.
இன்னைக்கு ஆவிக்குரிய யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு குடும்பங்களுக்கு விரோதமாய் பிசாசு யுத்தங்களை கொண்டு வந்திருக்கிறான். இன்னைக்கு ஆவிக்குரிய யுத்தம் பண்ணுகிற அந்த யுத்தத்துல இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பட்சத்தில் இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஏவுகிறார். அதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. அதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. இன்னைக்கு திருச்சபைகளுக்குள்ள இன்னைக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது இன்னைக்கு நாம் தேவ சமூகத்துல விழுந்து ஜெபம் பண்ணும் போது ஒருவேளை அநேக டைம்ல பிரச்சனை மேற்கொண்டது போல தோன்றும். ஆனால் தேவன் முடிவிலே அவர் வெற்றியை தருவார். முடியில வெற்றியை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆபத்து நேரத்துல இந்த ஆசா ராஜா என்ன பண்றான்? அவன் தேவனை நோக்கி பார்க்கிறான். தேவனை நோக்கி பார்க்க. இரண்டாவது அந்த வேத பகுதி சொல்லுகிறது, அவன் தேவனை நோக்கி பார்த்து அவன் அழகான ஒரு ஜெபம் பண்றான். நம்ம எல்லாரும் அநேக டைம்ல அநேகர் இந்த ஜெபத்தை நாம் பயன்படுத்துவோம். என்ன சொல்றோம்? ஆண்டவரே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். விசுவாசத்தை அவன் அறிக்கையிடுகிறான். விசுவாசத்தை அவன் அறிக்கையிடுகிறான். ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை, எனக்கு பலன் இல்லை. இந்த எத்தியோப்பியா ராஜாவை எதிர்ப்பதற்கு எனக்கு பலன் இல்லை. அவனுக்கு 10 லட்சம் வீரர்கள் இருக்கிறாங்க. எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே. ஆனா நீங்க யாரு? நீங்க பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். தன்னுடைய விசுவாசத்தை அவன் என்ன பண்றான்? அறிக்கையிடுகிறான். அறிக்கையிடுகிறான். எப்ப அவன் அறிக்கையிடுகிறான்? பிரச்சனை நேரத்துல, போராட்ட நேரத்துல அவன் விசுவாசத்தை அறிக்கையிடுகிறான். அநேக டைம்ல சாட்சிகள், இன்னைக்கு சாட்சி அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சாட்சிகள் சொல்லுவதற்கு அநேக டைம்ல நம்ம என்ன பண்றோம்? கர்த்தர் எனக்கு அந்த காரியத்தை செய்தார், இதை செய்தார்னு சொல்லி நம்ம சொல்றோம். நல்ல காரியம்தான். ஆனா விசுவாச அறிக்கை எப்ப செய்யணும்? பிரச்சனை, போராட்டம் வரும் பொழுது நாம என்ன பண்ணணும்? ஆண்டவரே, அன்றைக்கு நீங்க எனக்கு உதவி செய்தீங்களே, என்னை அழிவிலிருந்து நீங்க மீட்டு கொண்டீங்களே, பிசாசின் ஆவி என்னை பிடித்து வைத்திருந்தது, நான் கர்த்தரை அறிய முடியாதபடி பிசாசின் ஆவி என்னை இருளுக்குள்ள வைத்திருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்து அந்த பிசாசின் ஆவியை அழித்து என்னை விடுதலை செய்தீங்களே, இந்த காரியத்துல எனக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? உதவி செய்வீங்க. அதுதான் விசுவாச அறிக்கை. அதுதான் இந்த ஜெபத்தினுடைய சாராம்சம். நீர் பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். லேசான காரியம். அப்ப விசுவாசத்தை நாம் அறிக்கையிடலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலை? சாதகமற்ற சூழ்நிலை. சாதகமற்ற சூழ்நிலை. அதனால அவன் ஆவிக்குரிய ஒரு மனுஷனாய் அவன் இருந்தான். மூன்றாவது அந்த ஜெபத்துல அவன் சொல்றான், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். நீங்க தான் எங்களுக்கு துணை. என்னுடைய ராணுவம் எனக்கு துணை அல்ல, என்னுடைய போர் ஸ்ட்ராட்டஜி எனக்கு துணை அல்ல, என்னுடைய மைண்ட் எனக்கு துணை அல்ல. ஆண்டவரே, எனக்கு யார் தான் துணை? நீங்க தான் எனக்கு துணை. நீங்க எனக்கு துணை செய்யுங்க, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி அவன் தேவனை அவன் பரிபூரணமாய் சார்ந்திருக்கிறான். He trusted. நீர் தான் எனக்கு உதவி செய்யும், நீங்க தான் எனக்கு இந்த காரியத்துல நான் பிசாசை மேற்கொள்ள எனக்கு நீங்க உதவி செய்யணும். நான் உண்மைதான் சார்ந்திருக்கிறேன், நான் உண்மைதான் சார்ந்திருக்கிறேன். அதே ஆசா ராஜா அன்றைக்கு அந்த ஜெபத்துல அவன் செய்தான். இந்த தேவனை சார்ந்திருக்க இந்த காரியத்தை யாரால செய்ய முடியும்? ஒரு ஆவியில நிரம்பி இருக்கிற ஒரு தேவ மனுஷனாலதான் இந்த காரியத்தை அவன் செய்ய முடியும். மற்றபடி யாராலையும் செய்ய முடியாது, யாராலையும் செய்ய முடியாது. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் சூழ்நிலை மாறாக இருக்கலாம், ஆனால் தேவனை நாம் பரிபூரணமாய் சார்ந்திருக்கும் போது
தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெரிய எழுப்புதலை அவர் செய்ய அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். அடுத்து இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சொல்றான், தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு நாங்கள் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக நாங்கள் வந்தோம். அவன் சொல்றான், நான் உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன். நான் இவர்களுக்கு முன்பதாக நான் நின்று நான் போரிட போறேன். நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, நான் உம்மைதான் சார்ந்து இருக்கிறேன் என்று சொல்லி அவன் நிறுத்தி கொள்ளவில்லை. அவன் தொடர்ந்து அவன் சொல்றான், நாங்கள் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த இடத்திற்கு எதிராக நாங்கள் வந்தோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எப்படி? அவன் சொல்றான், கர்த்தாவே நீர் எங்கள் தேவன். அப்ப தேவனை அந்த போர் களத்திலே அவன் ஆராதிக்கிறான். என்ன சொல்றான்? ஆண்டவரே நீர் யார்? எங்கள் தேவன். நீர் எங்கள் தேவன். தேவனை ஆராதிக்கிற ஒரு தேவ மனுஷன். அதான் அவனுடைய ஜெபம். அவனுடைய ஜெப வாழ்க்கையை ஆவியானவர் எழுதியிருப்பதற்கு காரணம், அவனுடைய ஜெபத்துல இவ்வளவு சாரம்சங்கள் இருக்கிறது. தேவனை ஆராதிக்கிற ஒரு தேவ மனுஷனாக அவன் இருந்தான். கடைசியாக அவன் சொல்றான், ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ளாதபடி மேற்கொள்ள விடாதையும். நாங்க யுத்தம் போறதில்லை, நாங்க அவங்கள்ட்ட சண்டை போட போறதில்லை. யார் சண்டை போட போறா? நீங்க. ஆண்டவரே எங்களை நாங்க என்ன பண்றோம்? எங்களுடைய வில்ல நாங்க உம்மிடத்துல சப்மிட் பண்றோம். நாட் அவர் will. நாங்க போல, உம்மை மேற்கொள்ள விடாத. எவ்வளவு ஒரு அருமையான பிரேயர். அவன் சொல்றான், அப்ப தன்னுடைய சித்தத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் என்ன பண்ணிட்டான்? ஒருங்கிணைத்து, இப்ப நாங்க எங்களை அவன் யார் மேற்கொள்ள கூடாது, நீங்க தான் என்ன பண்ணணும்? That is your will. You should fight for us. வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னை கர்த்தருடைய சித்தத்திற்கு அவன் அர்ப்பணித்த போது கர்த்தர் யுத்தம் செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் செய்யும் போதுதான் எழுப்புதல். கர்த்தர் யுத்தம் செய்யும் போது நாம் கெத்செமனே தோட்டத்தில் நாம் பார்க்கலாம். இன்னும் தொடர்ந்து நான் வர்ற நாட்கள்ல நாம் தியானிக்கலாம். தொடர்ந்து இந்த வசனங்களை, இந்த நாளிலும் நாம் கேட்ட சத்தியத்தை நாம் நினைவுல கொள்ளுவோம். ஆசா ராஜாவினுடைய நாட்கள்ல ஒரு எழுப்புதல் வருவதற்கு காரணம், அவன் தேவனை தேடினான். தேவனுக்கு நன்மையானதை, தேவனுக்கு முன்பதாக நன்மையும் பிரியமானதை அவன் செய்தான். அவன் ஒரு ஜெப வீரனாக இருந்தான். தேவன் அவனை ஒரு எழுப்புதலுக்கு பயன்படுத்தினான். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, என்னை எழுப்புதலுக்கு பயன்படுத்துங்க, என் பிள்ளைகளை பயன்படுத்துங்க. நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து தேவன் ஆசா ராஜாவை பயன்படுத்தினார்னா, தேவன் ஒரு எவன் ராபர்ட்ஸை பயன்படுத்தினார்னா, இன்னைக்கு நம்மை பயன்படுத்துவது அவருக்கு லேசான காரியம். வாயை திறந்து என்னை பயன்படுத்துங்க. ஆண்டவரே என்னை வளையும். பென் மீ ஓ லார்ட். வாயை திறந்து சொல்லாமா? பென் மீ ஓ லார்ட். எழுப்புதலுக்கு என்னை வணையும். எழுப்புதலுக்கு தடை இன்னைக்கு நான் தான் தடை. இன்னைக்கு கர்த்தர் கேட்ப, ஆண்டவரே என்னை வணையும். பென் மீ ஓ லார்ட். ஆசா ராஜா முழு உள்ளத்தோட அவன் தேவனை தேடினான். வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி இந்த மாலை நேரத்தில் எழுப்புதலுக்கு தேவன் என்னை பயன்படுத்தும் என்று சொல்கிறவர்கள், நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் எழும்புங்க. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே நீங்கள் என்னை எழுப்புதலுக்கு பயன்படுத்துங்க.
ஒரு ஆசா ராஜாவை நீங்கள் எழுப்புதலுக்கு பயன்படுத்தினீங்கன்னா, ஒரு எவன் ராபர்ட்ஸை நீங்கள் எழுப்புதலுக்கு பயன்படுத்தினீங்கன்னா, உங்களால் என்ன பயன்படுத்த முடியும்? உங்களால் என்ன பயன்படுத்த முடியும்? என்னை எழுப்புதலுக்கு பயன்படுத்தும் என்று சொல்லுகிறவர்கள் எழும்பி, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, நான் உம்மை தேடுவேன், நான் முழு உள்ளத்தோட, முழு ஆவியோட, முழு உள்ளத்தோட, ஆவியோட, ஆத்துமத்தோட நாம தேடுவேன், நாம தேடுவேன். எனக்கு நீங்கள் தான் வேணும், எனக்கு நீங்கள் தான் வேணும், இந்த உலகத்தில் நீங்கள் தான் வேணும், கிறிஸ்து தான் எனக்கு வேணும், கிறிஸ்து தான் எனக்கு வேணும். வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. உங்களுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார், உங்களுடைய சத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். இது எழுப்புதலின் நாட்கள். எழுப்புதலுக்கு தேவன் பயன்படுத்த ஒரு பாத்திரத்தை தேடி கொண்டிருக்கிறார். உண்மையாய் தன்னை தேடுகிறவர்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆபிரகாம் தேவனை நோக்கி பார்த்தாங்க, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி பார்த்தார். இந்த மாலை நேரத்தில் நீங்களும் நானும் தான் அந்த எழுப்புதலுக்கு பயன்படுத்த தேவன் நோக்கி பார்க்கிற ஒரு பாத்திரம். ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. வாயை திறந்து கேட்கலாமா? வாயை திறந்து, வாயை திறந்து, ஆண்டவரே வாயை திறந்து கேளுங்க. வாயை மௌனமாக ஜெபம் பண்ண வேண்டாம். வாயை திறந்து, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, என்னை பயன்படுத்துங்க, என்னை எழுப்புதலுக்கு பயன்படுத்துங்க, என்னை மன துருகி எழுப்புதலுக்கு பயன்படுத்துங்க. நான் உம்மை தேடக்கூடிய ஒரு வாஞ்சி எனக்கு தாங்க. நான் உங்களை தேடணும், வாஞ்சியாக தேடணும். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து தேடுவது போல நான் வாஞ்சித்து தேடணும். அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க. ஆண்டவரே உமக்கு முன்பதாக நான், ஆண்டவரே நன்மையும் பிரியமுமானதை நான் செய்யணும். உமக்கு முன்பதாக, கர்த்தருக்கு முன்பதாக, தேவனுக்கு முன்பதாக, ஆண்டவரே நான் பிரியமும் நன்மையுமானதை செய்யணும். ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே என்னை ஒரு ஜெப வீரனா மாற்றுங்க. ஆவியில் நான் ஜெபம் பண்ணணும், பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு ஜெபம் பண்ணணும். ஏதோ மொனாட்டானஸை நான் ஜெபம் பண்ணக்கூடாது, ஆவியில் நான் ஜெபம் பண்ணணும். என் ஜெப வாழ்க்கையை மாற்றுங்க, என் ஜெப வாழ்க்கையை மாற்று. கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி கேட்ப, ஆண்டவரே என் ஜெப வாழ்க்கை மாறணும். நீங்கள் தான் எனக்கு ஜெபத்திற்கு முன்மாதிரி. ஏசு கிறிஸ்து தான் ஜெபத்திற்கு முன்மாதிரி. மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் ஜெபித்தார், கண்ணீரோடும் அவர் ஜெபித்தார். ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றுங்க, உம்மை போல என்னை மாற்றுங்க. ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை எழுப்புதலுக்கு பயன்படுத்தும் என்று சொல்லுகிறார்களோ ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்தும், ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். ஆசா ராஜாவின் நாட்களிலே நீங்கள் எழுப்பின அதே எழுப்புதல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கையில் என்னை கொண்டு, என்னுடைய குடும்பத்தை கொண்டு, ஆண்டவரே எங்களுடைய ஜெபாய்க்கியத்தை கொண்டு பயன்படுத்தும். வாயை திறந்து கேட்கலாம், வாயை திறந்து கேட்கலாம். ஆண்டவரே எங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும், மகிமைப்படட்டும். ஒவ்வொருவருடைய ஜெபத்தை நீங்கள் கேட்டதற்காக ஸ்தோத்திரம், ஒவ்வொருடைய ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறோம். இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபம் பண்ணுறோம். என்னென்ன தேவைகளோடு உடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்களோ அத்தனை தேவைகளையும் நீங்கள் சந்திங்க, நீங்கள் சந்திங்க. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.